2 கரங்களை தட்டி ஆராதிப்போம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம்முடைய தேவன் என்று பாடுவோமா? ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆராதிக்க கூடினோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் நல்ல ஆசீர்வாதமே, நல்ல ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் இன்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் இன்றும் என்னில். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து ஆராதிக்க கூடினோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். என்றென்றும் தேவ சபையில் தேவ சாயல் தோன்றுதே, தேவ நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். சபையில் தோன்றுதே, தேவன் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை, என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆர்ப்பரித்து பாடிடும். வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆர்ப்பரித்து வல்ல இயேசு, என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம்,
கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். என் வாழ்வின் மேன்மையே கர்த்தர் இயேசு ராஜன் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது. ஆராதிக்க கூடினோம், ஆராதிக்க ஆர்ப்பரித்து ஆராதிக்க கூடினோம். வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு என்றென்றும் ஆராதிக்க கூடினோம். ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதியை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 81 10 14 15 16. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன். நிரப்புவேன், ஒரு வார்த்தை, நிரப்புவேன். 14ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். திருப்புவேன். என் கை, நீ வாயை விரிவா திறந்தா நான் நிரப்புவேன். ரெண்டாவது, என் கை சத்துருக்கு விரோதமாக திருப்புவேன். மூன்றாவது சொல்லுகிறார், உன்னை பகைக்கிறாங்கள அவர்கள் இச்சகம் பேசி அவர்களை அடக்குவேன். அடக்கிடுவேன் பார். சத்துருக்கு நேரம் என் கை திருப்பும். உனக்கு விரோதமாக பேசினாங்க, உனக்கு விரோதமாக எழும்பினாங்க, உனக்கு விரோதமாக என்னென்னலாம் சொன்னாங்களோ இச்சகம் பேசி அவர்களை அடக்குவேன். பேசினாங்கள இச்சகம், அடக்குவேன். 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பேன். அவர்களை நல்லா போஷிச்சிருவேன். எவ்வளோ நாள் பட்ட அடிமைத்தனம், சிறையிருப்பெல்லாம் மாற்றி அவர்களை நல்லா போஷிப்பேன். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருந்தது, இல்லை, நல்ல திருப்தியாக போஷிப்பேன். கடைசியாக சொல்லுகிறார், கண்மலையின் தேடினாலே உன்னை திருப்தி ஆக்குவேன். நிரப்புகிறதில் ஆரம்பிச்சு திருப்தி ஆக்குகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை நிரப்புறார், திருப்தியும் ஆக்குகிறார். எடப்பட்ட நேரத்தில் வருகிற நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம கூட நின்று சத்துருக்கு விரோதமாக அவர் கையை நீட்டி திருப்பி அவர்களை அடக்கி கர்த்தர் காரியத்தை நமக்கு திருப்தியாக மாற்றி தருகிறார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான், நிரப்புவேன், திருப்தியாக்குவேன். இது ஒரு சம்பவம் அழகாக இருக்குன்னா அது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு முதலாவது அற்புதத்தை செய்தார். 11ஆம் வசனம், முதல் அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை அவர் மைமைப்படுத்தினார். He manifested his glory. கர்த்தர் தம்முடைய நாமத்தை முதலாவது அற்புதத்தை செய்தார். ஒரு சாதாரணமான தண்ணி ஆனால் அசாதாரணமான திராட்சரசமாக மாறியது. கலர் சேஞ்ச், நேம் சேஞ்ச், டேஸ்ட் சேஞ்ச், வேல்யூ சேஞ்ச். 3-4 காரியம் ஒரு சாதாரண தண்ணியை அசாதாரணமாக மாற்றுகிறார். கலர், நிறம் மாறுகிறது. டேஸ்ட், சுவை மாறுகிறது. நேம், பெயர் மாறுகிறது. வேல்யூ, தண்ணிக்கு இருக்கிற மதிப்பு 10 ரூபா ஒரு பாட்டில், திராட்சரசத்துக்கு மதிப்பு அன்பிலீவபிள். எவ்வளோ வருஷம் அடியில் புதைச்சி வச்சு காலத்துக்கு அப்புறம் எடுக்கும்போது அதனுடைய வேல்யூவே
க்ரோஸ்லாம் இருக்கு வைன், தெரியுமா உங்களுக்கு? அப்படி இருக்கு. அப்போ ஒரு சாதாரணமா தண்ணி இருந்தது பேரை உடனே பேரை மாத்திட்டார், மதிப்பை மாத்திட்டார், சுவையை மாத்திட்டார், நிறத்தை மாத்திட்டார். அன்பிலீவபிள் திங் வில் ஹேப்பன். சாதாரணது அசாதாரணமா நடக்குது. இந்த மாதெல்லாம் சாதாரணெல்லாம் உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களா மாறப்போகிறது. நீங்க யோசிக்கக்கூடிய கூட முடியாத அளவுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவார், டிரான்ஸ்ஃபிகேஷன் பண்ணுவார். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு பெரிய மறுரூப மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். தண்ணி தான் பார்க்க அற்பமா தான் இருக்கு, சாதாரணமா தான் இருக்கு. நீங்க ஒருவேளை சாதாரணமா இருக்கலாம், இந்த மாதம் உங்களை கர்த்தர் அசாதாரணமாய் தேவன் மாற்ற போகிறார். உங்க பிள்ளை சாதாரணமா இருக்கலாம், என்னப்பா செய்ய ஒண்ணு இல்லை, அசாதாரணமா உங்க பிள்ளைய வருகிற கல்வி ஆண்டுல தேவன் பயன்படுத்துவா. பிசினஸ் சாதாரணமா இருக்கு, இல்லை அசாதாரணமா, சாதாரண பிசினஸ் அசாதாரணமா கர்த்தர் இந்த மாதம் மாற்றுவா. அல்லேலூயா. சொல்றாரு வேதத்துல, நான் உன்னை நிரப்புவேன். திராட்சரசம் காலி. கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு காலியாகும் போது தோத்துரும். இருக்கிறதுல ரொம்ப டென்ஷன் ஆகுறது யாரு? பொண்ணோட அப்பா. பொண்ணோட ஒரு அப்பா பரிதாபமா பேக்கை இடுக்கில் வச்சுக்கிட்டு அங்கிட்டுக்கிட்ட அலைவார். ஒருத்தர் சல்லு 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 சல்லுன்னு அலைவார். அவரை கண்டுபிடிச்சலாம் அவர் தான் பொண்ணோட அப்பான்ட்டு. பேக்கை வச்சுக்கிட்டு வேஷ்டியை தூக்கிக்கிட்டு ஒன்று பேண்ட்டோட புழுங்கி களைச்சி அலைவார். கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஆள் தான் ஐயா தோத்துரும், இந்த ஆள் தான். அந்த ஆள் தான் போவான். ஆள் கூட வர 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 நேராக கிச்சனுக்கு போவார். போயிட்டு கிச்சனை குக்கை பார்ப்பார். ஆள் கூட கவலையே படாது, இலைய மட்டும் வாங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சமயக்காரன் அவரை பலப்படுத்துவான் பாருங்க, இலைய மட்டும் வாங்கு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் சாம்பாரில் தண்ணியை ஊற்றுறானோ என்ன ஊற்றுறானோ அது வேற விஷயம், ரசம் வைக்கிறானோ அதெல்லாம் வேற விஷயம். சோறை மட்டும் போடுவான், அடித்து கிளப்பிடுவான் பாருங்களேன். அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் அங்கே நடக்கும் கல்யாணத்தில், அது சர்விங்கில். பார்த்துருக்கீங்களா? அழகாக செய்வார் அந்த சமயக்காரர், அப்பாவை சந்தோஷப்படுத்திடுவார். இங்கே அதுதான் நடக்குது. ஆனால் இங்கே திராட்சரசெல்லாம் இம்மிடியேட்டெல்லாம் இங்கே உண்டை ஒண்ணுங்கிறதுக்கு கதையே கிடையாது. ஆமை, தண்ணியை இங்கே ஊற்ற திராட்சரசமே காலி. ஆனால் பாருங்க, இயேசு மரியாள் சொல்ற, என்ன செய்ய சரியே, உனக்கு எனக்கு என்ன, இன்னும் என் வேலை வரல. உடனே இயேசு சீஷர்களை பார்த்து சீஷர்கள்ட்ட சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. இம்மீடியட் நடந்தது என்ன? ஒரு 6 கச்சாடி, அது சுத்திகரிப்புக்காக வீட்டு வாசல்ல கழுவுறதுக்கு, காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள கல்யாண வீட்டுக்குள்ள போகணும். சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட பாத்திரம். அந்த பாத்திரம் கச்சாடி எடுத்து அதை நிரப்புங்கன்றாரு. நிரப்புறாங்க, நல்லா நிரப்புறாங்க, கேள்வியே கேட்காம நிரப்புறாங்க. நிரப்ப நிரப்ப அதை எடுத்து பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்குங்கிறாரு. கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுத்தால், இங்க ஊத்துனது தண்ணிங்கிறது பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது, ஊத்துனவனுக்கு தான் தெரியும், நிரப்புனவனுக்கு தான் தெரியும். ஆனால் பந்தி விசாரிப்புக்காரன் போய் ஊற்றும் போது அது சுவையுள்ள திராட்சரசமா மாறி அங்கே வந்தவன்லாம் சொல்கிறான், எப்பா என்னடா செய்றீங்க, முந்தி நீங்கள் நல்லதை கொடுப்பீங்க, பிந்தி தான் தண்ணியாக கலந்து என்னத்தையாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, காம்பன்சேஷன் பண்ணுவீங்க. ஆமாம், ஆனால் இப்போ அதை விட திருப்தியாக இருக்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எப்படி இப்படிப்பட்ட திருப்தி? கர்த்தர் நிரப்பி அந்த குடும்பத்தையே திருப்தி அடைத்திட்டார். ஒரு பாத்திரத்தை நிரப்புறார்னா இன்னொரு பக்கம் ஒரு கூட்டத்தையே தேவன் திருப்தியாக்க போகிறார் என்று அர்த்தம். இந்த கால வேளையில நான் இப்படி சொல்றேன், கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை தேவன் நிரப்புவார் என்றால் இந்த பாத்திரத்தை கொண்டு இந்த தேசத்தை திருப்தியாக்க போகிறார், உங்கள் குடும்பங்களை திருப்தியாக்க போகிறார். உங்க பாத்திரம் நிரப்புகிறதற்கு காரணம் மற்றவர்களை திருப்தியாக்க. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நம்மளை நிரப்ப விரும்புகிறார். வாயை விரிவா தர. சரி, அப்போ ஒரு பாத்திரம், இதுதான் என்னுடைய சப்ஜெக்ட். we need vessel, இல்லை வெசல் தேவை, பாத்திரம் தேவை, அதை நிரப்பணும். அப்பந்தான் திறக்கும். அந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் பேசியிருப்பான்,
அநியாய பேச்சு பேசியிருப்பான். இல்லை கல்யாணத்துக்கு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமாண்டாமால சாப்பாடெலாம் இல்லாமல் என்னெல்லாம் இச்சகம் பேசியிருப்பாங்க. கடைசியை குடிச்சிட்டு கர்த்தர் அடக்கிட்டா இருப்பாருங்க. யோ மேம் இனிமேல் சூப்பர், சாரிப்பா, சாரி டு சே, இப்படி தப்பாக பேசிட்டேன், சாப்பாடு தரல, இன்னும் குறைஞ்சி போச்சு, விளங்காமல் பண்ணிட்டேன், இச்சகம் பேசினான். எல்லாத்தையும் கர்த்தர் அடக்கினார். அல்லையா சொல்லுங்க, போஷித்தார், கடைசியில் திருப்தி ஆக்கினார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நமக்கு இந்த கல்யாண வீட்டில் சம்பவம் எவ்வளோதான் இருக்குது. நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தா எவ்வளோ பேர் என்னென்னலாம் பேசியிருப்பான் சொல்லுங்கள். எவ்வளோ பேர் என்னென்ன இருந்தால் சூப்பராக பேசுவான், இல்லைன்னா அதை விட சூப்பராக பேசுவான். இருந்தால் சூப்பராக பேசுவான், இல்லைன்னா அதை விட சூப்பராக பேசுவான். நம்ம ஆட்களுக்கு பாசிட்டிவை விட நெகட்டிவ் தான் அதிகமாக பேசுவாங்க. அங்கே எவ்வளவு பேசப்பட்டிருக்கும். கர்த்தர் அடக்கிட்டா இருப்பாருங்க. இந்த மாதம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிற நேரத்தில் பேசுகிற வாயெல்லாம் கர்த்தர் அடக்குவார். பேசுகிற வாயெல்லாம் கர்த்தர் அடக்குவார். குறைவு வரும்போது, இல்லாமை வரும்போது, தரித்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது, கஷ்டம் வரும்போது, இதனால தான் இப்படி நடந்துச்சு, இதனால தான் இப்படி நடந்துச்சு, இதனால தான் இப்படி செஞ்சாங்க, இதனால தான் இப்படி அனுபவிக்கிறாங்க, இதனால தான் இப்படி கஷ்டப்படுறாங்க, இவ்வளோனால தான் இவ்வளோ ஃபைனான்ஷியல் கிரைசிஸ், இதனால தான் இந்த காரியம் சொல்கிறாங்களா, கர்த்தர் அடக்குவார். அடக்கிறது மாத்திரம் அல்ல, உங்களை போஷித்து திருப்தியாக்குகிற ஆண்டவர். இயேசுவுக்கு தேவை ஒரு பாத்திரம், அதை கர்த்தர் நிரப்பணும். இல்லை ஆமாம், மூடி இருக்கிற பாத்திரத்தை நிரப்ப முடியுமா கர்த்தர்? சொல்லுங்க. மூடி இருக்கு, அதில் ஊற்றுனா தண்ணி வெளியே தான் கொட்டும். அப்போ மூடி என்ன செய்யணும்? திறந்து கிடக்கணும். திறந்தாதான் அதை கர்த்தர் நிரப்ப முடியும். உன் வாயை விரிவாய் தர எவ்வளவு கர்த்தர் நிரப்ப ரெடியா இருக்கணும். தாகம் உள்ளவன் மீது தண்ணீரையும் வறண்ட நிலத்துல ஆறுகளையும் கர்த்தர் ஊற்றுவேன்றார். அப்ப எந்த ஆத்துமா வாஞ்சியோடு இருக்கோ, தாகத்தோடு இருக்கோ, அந்த ஆத்துமாவை கர்த்தர் நிரப்புகிறவர், அந்த பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிறவர். அப்போ அந்த பாத்திரம் நிரப்பப்பட்டா கர்த்தர் திருப்தியாக்கி நடச்சிருவார். உங்களை நிரப்புறதுக்கு காரணம் அடுத்தவங்களுக்கு உங்களை பிரோஜனமாக மாற்றுகிறதற்கு, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததுக்கு காரணம் ஆபிரகாமை உன்னால மற்றவர்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறதற்கு. கர்த்தர் உருவாக்கி பயன்படுத்துறதுக்கு காரணம் அநேகரை நீங்கள் உருவாக்கி பயன்படுத்தணும் என்பதற்காக. கர்த்தர் உங்களை நிரப்புறதுக்கு காரணம் அநேகரை உங்களை கொண்டு கர்த்தர் திருப்தியாக்குகிறதற்கு. உங்கள் ஆசீர்வதிக்கிறது மற்றவங்க இல்லாமல் உள்ளவர்களுக்கு ஆசீர்வாதத்தை மாற்றுகிறதற்கு, ஆசீர்வாதமாக உங்களை கொடுக்க வைக்கிறதற்கு. அதுக்கு தான் கர்த்தர் நிரப்புறார். ஸோ we need vessel. பைபிளில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெசல்ஸ் இருக்குது. இல்லை பைபிளில் லாட் ஆஃப் வெசல்ஸ் இருக்குது. அது சொல்லணும்னா அது ஒரு சப்ஜெக்டே இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு பேசினா நேரம் இல்லை. அப்போ இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 20-21 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 2 Timothy chapter 2 verse 20 and 21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தப்பட்ட மாட்டுமான கணத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். கணத்துக்குரிய பாத்திரம். ஒரு வீட்டில் பல பாத்திரம் இருக்கு. பொன்னான பாத்திரம் இருக்கு, மண்ணான பாத்திரம் இருக்கு, மரமான பாத்திரம் இருக்கு, எல்லா பாத்திரம் இருக்கு. நம்முடைய வியூ எப்படி இருக்கும்? நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்? சில பாத்திரம் நம்ம சமையக்கட்டில் இருக்கும். ஆனால் சமையக்கட்டில் யூஸ் பண்ணுற சில பாத்திரமே அழகுள்ள பாத்திரம் எங்கே இருக்குன்னா விசிட்டர் ரூமில் இருக்கும். சில பாத்திரம் சூப்பராக இருக்கும், அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் விசிட்டர்ஸ் ரூமில் பார்க்குறதுக்காகவே அந்த பாத்திரத்தை வச்சுருப்போம். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம். சில பாத்திரம் பார்த்தீங்கன்னா வாசலில் இருக்கும், சில பாத்திரம் டாய்லெட்டில் தான் இருக்கும். இல்லை, சில பாத்திரம் பெட்ரூமுக்கு வரும், சில பாத்திரம் எங்கேயாவது ஒரு வீட்டில் ஒரு மூலையில் ஒரு ரூமில் ஒதுக்கப்பட்டு நசுங்கி கிடக்கும். அப்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாத்திரம் இருக்குது.
ஆனா வேதம் சொல்லுகிறது மரமான, மண்ணான, பொன்னான எல்லா பாத்திரமும் ஒரு வீட்டில் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா நம்ம வியூ எப்படி இருக்கும்? எது கணத்துக்குரிய பாத்திரம்பா அப்படின்னு பார்த்தா, நீங்க சொல்ற ஒரு வேர்டு உலகமே சொல்றது, நம்ம பார்த்தோம்னா இதுதான் கணத்துக்குரிய பாத்திரம், பொண்ணுல, வெள்ளியில, வெண்கலத்துல, இதுதான் அப்படி கணத்துக்குரிய பாத்திரமா இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது மனுஷனுடைய பார்வை. ஒரு மனிதனுடைய ஒரு சரீர தோற்றத்தையோ, ஆண்டவர் அவனை பயன்படுத்துறத பார்த்தோ, அவன் வெளியே வர்ற காரு, அதை வச்சு இந்த உலகம் நம்மளை ஜட்ஜ் பண்ணுது இல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி ஈசாய் வீட்டுக்கு போய் 8 பேரை பார்த்ததுல இவனா ஏய் நீ சரீர வளர்ச்சி முகத்தை பார்க்கிற, நீ பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்க மாட்டேன், நான் இருதயத்தை பார்க்கிறேன், உள்ள பார்க்கிறேன், இன்சைடு வெசல்ஸ் தான் நான் பார்க்கிறேன், அவுட் சைடே நீ பார்த்து இது கணம் அது கணம் இது கணம் நீ நினைக்காத. நான் பார்க்கிற விதம் வேற, கர்த்தர் பார்க்கிற விதம் வேற, உலகம் பார்க்கிற விதம் வேற. இந்த காலை வேளை கர்த்தர் நம்மை ஒரு பாத்திரமாய் பார்க்கிறார். நம்முடைய பாத்திரத்தை தேவன் கனத்துக்குரிய பாத்திரமா மாற்ற விரும்புகிறார். அந்த பாத்திரத்தை நம்ம இப்படி பார்க்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது 21ஆம் வசனத்துல எது கனத்துக்குரிய பாத்திரம் என்பதாக, அது இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். அவனே பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகளும் ஆயத்தமாக்கப்பட்டது மான கனத்துக்குரிய பாத்திரம். அது பொன்னோ, மரமோ, வெண்கலமோ, வெள்ளியோ, அந்த பாத்திரம் இவைகளை விட்டு சுத்திகரிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற எந்த பாத்திரமும் பரிசுத்தமான பாத்திரமா இருந்தா அந்த பாத்திரமே எஜமானுக்கு பிரோஜனமும் கனத்துக்குரிய பாத்திரம் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மை பார்த்து, சபையை பார்த்து பேசுகிறார். அப்போ கர்த்தர் பார்க்கிறது எங்க? வெளியில்ல. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, வெளியே இல்லை, உள்ள. வெளியே கிடையாது, உள்ள. ஆமீன் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். பவுலை பார்த்து சொல்றாரு, எப்பா நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஊரெல்லாம் அவனை எப்படி பார்க்குது தெரியுமா? சபையை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை கொலை செய்தவன், ஸ்தேவானை கொலை செய்யறதுக்கு வஸ்திரத்தை வாங்கி வச்சிருந்தவன், கொலை செய்ய சம்மதிச்சவன், நிருபத்தை கேட்டு வாங்கி வேகமாக பயணப்பட்டு சபையை துன்பம். அவுட் சைடு உலகம் அவனை பார்க்குது. ஆனா வேதம் தமஸ்குல கர்த்தர் அவனை சந்திக்கும் போது பரலோகம் அவனை பார்க்குது. நீ என்ன அப்படி சொல்ற அனனியாவே? அது இல்லை, நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். என் நாமத்து நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனை வச்சிருக்கிற திட்டம் இருக்கு. புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலுக்கும் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஒரு வெசல், பாத்திரம். நீ என்ன பார்க்குற? அவன் கொலை பண்ணான், சபையை துன்பப்படுத்தினான், அவன் ஸ்தேவானை கொலை செய்ய சம்மதிச்சிருந்தான், வஸ்திரத்தை வாங்கி வச்சிருந்தான், அப்படி தானே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலும் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலும் நீ பார்க்குற. ஆனால் நான் அப்படி பார்க்கல. ஆனால் இவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவு பாடுபட போகிறான், ஊழியம் செய்ய போகிறான், எவ்வளவு கர்த்தருடைய நாமத்துக்காக பக்தி வைராக்கியமாக இருக்க போகிறான், இவன் எவ்வளவு கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். இதுதான் கர்த்தர் பார்க்குற பார்வை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இதுதான் ஏசப்பா பார்க்குற பார்வை. ஆண்டவர் நம்ம எப்படி தான் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் பார்க்கிற விதம் வேற, கர்த்தர் பார்க்கிற விதம் வேற. உலகமும் மனுஷனும், ஈவன் ஊழியக்காரன் நானே உங்களை பார்க்குற விதம் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பார் கர்த்தர். ஆனால் பரலோகம் நம்மளை வேற விதத்தில் பார்க்கும். உங்கள் அந்தரங்கத்தை பார்க்கும், உங்கள் உள்ளான காரியத்தை பார்க்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் வாசித்து பாருங்களேன். இங்கே பாருங்க, இவன் ஒரு நிரப்பப்பட்ட ஒரு பாத்திரம். சிம்சோன் நஸ்ரேய விரதம் உடையவனாய் கர்த்தர் அவனை நிரப்பி இருந்தார்.
சின்ன வயசுலயே இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவன் மேல ஒரு பெரிய தேவத்திட்டம், இவன் நசரேயனா இருப்பான் என்று கர்த்தர் பேசி அதிசயம் விளங்கியது. அவருடைய நாமத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினா அவன் மேல நசரேய விரதம் இருக்கும், திராட்சரசமும் மதுபானமும் குடியாது இருப்பான். ஆமா, இவன் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான்னு தேவதூதன் பேசி கன்ஃபர்மேஷன் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படி வளர்த்தார்கள், அபிஷேகம் பண்ணினான். எப்பெல்லாம் கர்த்தருடைய ஆவி வருகிறதோ, நிரப்பப்படும் போது தேவன் தம்முடைய ஜனத்துக்காக தேவனை பயன்படுத்தி பராக்கிரமான காரியங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சிம்சோன் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லுகிறது, அவன் ஒரு திம்னாத்துக்கு போனான். திம்னாத்துக்கு போய் ஒரு பெலிஸ்திய குமாரத்தி ஒரு பெண்ணை கண்டான். கர்த்தர் அவனை நிரப்பி வச்சிருந்தார். இந்த பாத்திரம் நிரம்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திருப்தியாக்கி விடுதலை கொடுத்து ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய பாத்திரம். ஆனா திம்னாத்துக்கு போய் ஒரு பெண்ணை கண்டது நிமித்தம் அதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை வாசிங்களேன். 5-6 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதினால் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறதை போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தெரிந்து கொண்ட பாத்திரம் தான், ஆனா திம்னாத்துக்கு போய் நிரப்பப்பட்ட பாத்திரம் தான். ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்தான். கிழித்ததுக்கு அப்புறம் ஆஹா பயங்கரமா செஞ்சுட்டேன்னு சொல்லி ரட்சிப்பை கொடுத்துட்டேன்னு சொல்லி கிளம்புனா, ஆனா அவங்க தாய் தகப்பனிடத்துல என்ன சொல்லல, அறிவிக்கவில்லை. இன்னொரு 2 வசனத்தை காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்க, நியாயாதிபதிகள் 14:8-9 பாருங்க. சில நாளைக்கு பின்பு அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ள தேன்கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்தவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு அறிவிக்கவில்லை, இங்கேயும் அப்பா அம்மாக்கு அறிவிக்கவில்லை. ஏன் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை ஸ்டச் பண்ணி நான் சொல்றேன் கேளுங்க. கர்த்தர் ஒரு மனுஷனை நிரப்புறார். இவன் நசரேய விரதம் உடையவன், திராட்சரசமும் மதுபானமும் உனக்கு பக்கத்திலே வரக்கூடாது, என்ன சவரன் கத்தி படக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை உடைய ஒரு மனுஷன். இவங்க அப்பா அம்மாவுக்கு இது நல்லாவே தெரியும். இங்க இப்படி நசரேய விரதம் பட்டவன் செத்ததை தொடக்கூடாது, சரியா? திராட்சரசத்தை தொடக்கூடாது. தொட்டா அந்த அபிஷேகம், அந்த நிரப்ப அனுபவம் அவனை விட்டு வெளியேறிடும். ஏன் அப்பா அம்மாட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒருவேளை சிங்கத்தை கொன்னுட்டாலோ, திராட்சரசம் மேல பட்டுட்டாலோ, திராட்சை குலை அவன் மேல பட்டுட்டாலோ, இது அப்பா அம்மாட்ட இப்படி சொல்லியிருந்தா, வேதவசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 9-11 வசனத்தை பாருங்களேன். 9-11 அவன் அண்டையில் ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்ததுனால் நசரேய விரதம் உள்ளவன் அவனுடைய தலை தீட்டுப்பட்டதையாக, தலை தீட்டுப்பட்டுச்சு. அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு சிரைக்கணும். 8ஆம் நாளில் 2 காட்டுப்புறாக்களை, 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் ஆசாரியன் கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. 12ஆம் வசனத்தை பாருங்களேன். அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து, திரும்பியும் பிரதிஷ்டை நாட்களை, அந்த நசரேய விரதத்தை காத்து, 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர. அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினாலே சென்ற நாட்கள் விருதாவாகும். அப்படின்னா கடந்த நாட்கள் எல்லாம் செஞ்ச ஊழியம், கடந்த நாட்கள் எல்லாம் பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாயிரும். ஆனா மீண்டும் நசரேயனாக பிரதிஷ்டை பண்ணப்படுவான். இதுக்கு ஒரு பெரிய பிரமாணமே கர்த்தர் கொடுத்திருக்கிற
இருக்கிறாரு. அதனாலதான் நீ அம்மா அப்பாட்ட போய் சொல்லிட்டீன்னா அம்மா அப்பா ஆசாரியன்ட்ட சொல்லுவாரு, ஆசாரியன் இந்த தீட்டுப்பட்ட காரியத்தை சரி செய்து உன் பாத்திரத்தை மீண்டும் பிரதிஷ்டை பண்ணி, ஆசாரியன் தலை உன் கை தலை மேல வந்து உனக்கு தலையில சவரன் கத்தினால அவன் உன்னை மொட்டடிப்பான். ஆனா நடந்தது என்ன? நியாயாதிபதிகள் 14:8-9 வசனத்துல சொல்லுகிறேன், மீண்டும் இவன் இந்த தீட்டுப்பட்ட சிங்கத்துக்குள்ள நாற்றம் எடுக்கிற இந்த சிங்கத்துக்குள்ள செத்த பிரேதத்துக்குள்ள கையை விட்டு தேனை எடுத்து சாப்பிட்டான். வேதவசனம் சொல்லுகிறது, இதையும் தகப்பன் தாயினிடத்தில் இவன் அறிவிக்கவில்லை. இவன் அறிவித்திருந்தால் ஆசாரியனுடைய கை இவன் தலை மீது வந்து மொட்டடிச்சிருக்கும். ஆனா இங்க நடந்தது நியாயாதிபதிகள் 16:19 வசனத்தில், எந்த பெண்ணிடத்திற்கு போனானோ அதே பெண் தலையில கையை வைத்து அவன் தலையை சிரைத்து மொட்டையாக்கினான். ஆசாரியன் கை பட்டுருந்துச்சுன்னா மீண்டும் பிரதிஷ்டை வந்திருக்கும், மீண்டும் கர்த்தர் இந்த பாத்திரத்தை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இவன் கையின் தலை மேல திம்னாத்துக்கு போன போது ஒரு பெண்ணை கண்டானே, அவன் கை தலை மேல இருந்து இவள் மொட்டையாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த சிங்கப்பூர் மலேசியா போயிருக்கவங்க கை வைத்துங்க. கொஞ்சம் பேர் இருக்கீங்க. டுரியன் ஒரு பழம் இருக்கு தெரியுமா? டுரியன், அந்த பழம் இருக்கிறதுலே த ஒஸ்ட்டு. எப்படின்னா, வாசனையில் நரகம், சுவையில் பரலோகம், அப்படி சொல்லலாம். வாசனையில் நரகம், சுவையில் பரலோகம். நானும் அதை போய் சாப்பிட்டேன். அந்த பழத்தை ஏர்போர்ட்டில் கொண்டு போகக்கூடாது, ட்ரெயினில் கொண்டு போகக்கூடாது, பஸ் எதுலேயுமே கொண்டு போக நாட் அலௌடு. பக்காவாக அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டது. அதை வந்து பயங்கர ஹீட்டு. அதை முடித்த உடனே அந்த அந்த டுரியன் பழம் அந்த வெட்டினதுலேருந்து தண்ணியை ஊற்றி குடித்தாதான் அந்த ஹீட்டு தனியுமா. அந்த அளவுக்குள்ள ஒரு பழம், மோசமான நாத்தமுள்ள பழம். ஆனால் அதை எப்படி சாப்பிடுவாங்க தெரியுமா? நானும் அப்படி தான் சாப்பிட்டேன். பக்கத்தில் கொண்டு போக முடியல, இப்படி வச்சுட்டு ஆனால் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட். வாய்க்குள்ள போய் இனிப்பு அவ்வளவு மதுரமா இருக்கு. ஆனா நான் சிம்சோனை யோசித்து பார்க்குறேன். ஒரு செத்த பிரேதம் இருக்குல்ல, ஒரு செத்த பிரேதம், ஒரு சிங்கம் செத்து கிடந்து அதுக்குள்ள தேன்கூடு இருக்குன்னா, நாத்தம் எடுத்த சிங்கத்துக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட தேனை அவன் எப்படி சாப்பிட்டுருப்பான்? அது அவங்க அம்மா அப்பாவுக்கு வேற கொண்டு கொடுத்தாங்க. பைபிளில் யோசிச்சு பாருங்க, அது அவன் அம்மா அப்பாவுக்கு வேற கொண்டு கொடுத்தானா சொல்லலை. ஒரு கர்த்தர் ஒரு பாத்திரத்தை நிரப்புறாரு, அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறா. ஆனால் அந்த பாத்திரம் என்ன ஆயிடுச்சு? தீட்டுப்படுது. நீ அப்பா அப்பாட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, கர்த்தர்ட்ட நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா, அவர் அதுக்குரிய பிரமாணத்தை சொல்லுவார். ஆசாரியன் கையை வச்சு அதை நிவர்த்தி ஆக்க முடியும். சில நேரம் சத்துரு நம்ம கையில் வைத்து நம்மளை கூனி குறுக பண்ணிடுவான். கவனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு 23:26 பாருங்க. இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. மத்தேயு 23:26, குருடனான பரிசேயனே, போஜனபான பதார்த்தங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி, வெளிப்புறம் தனி சுத்தமாக்குற, அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. வெளிப்புறத்தை சுத்தமாக்குறிய, உட்புறத்தை முதல்ல சுத்தமாக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுறார். கணத்துக்குரிய பாத்திரமா, எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரமா கர்த்தர் உங்களை நிரப்பி அநேகருக்கு திருப்தி ஆக்கணும்னா உட்புறத்தை இந்த மே மாதம் பரிசுத்த ஆவியான சபையோடு பேசுறாரு. நம்மளை சுத்திகரிக்க கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்க, அர்ப்பணிக்க, விட்டு கொடுக்க தேவன் எதிர்பார்க்கிறார். மீண்டும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் அந்த 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஒருவன் சொல்லுங்க, இவைகளை விட்டு. அப்படின்னா எவைகளை விட்டுன்னு இருக்குல்ல, சொல்லுங்க. இவைகளை பக்கத்தில் கேளுங்க. எவைகளை விட்டு, இவைகளை விட்டுன்னு இருக்குல்ல, எவைகளை விட்டு நீங்க உங்களை சுத்திகரிக்கணும். உள்ள சுத்திகரிப்பு எவைகளை விட்டு? கேள்வி கேட்கணும். இவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்ட கணத்துக்குரிய பாத்திரம் இருக்க. எவைகளை விட்டு? 3 வசனம், 3 காரியம். முதல் காரியம் வாசிப்போமா?
ஒன்று 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடி, வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. Glory. எவைகளை விட சொல்றாரு? இந்த பாத்திரத்தை கர்த்தர் பிரயோஜனமா நிரப்பி கனத்துக்குரிய பாத்திரமா ஆண்டவர் நம்மளை மற்றவர்களுக்கு திருப்தியாக்கி நடத்தணும்னா ஆவியானவர் சபைக்கு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ எவைகளை விடணும்? வாக்குவாதத்தை விடணும். ஆண்டவர் தீமோத்தேயிட்ட சொல்லும் போது பவுல்கிட்ட சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப தீமோத்தேயுக்கு சொல்லும் போது உன்னை கனத்துக்குரிய பாத்திரம் சொல்றாருல்ல, அங்க இயேசு பேசும்போது யோவான் 12ஆம் அதிகாரம் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இயேசு சொல்லும்போது ஊழியம் செஞ்சா கனம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஊழியம்னா பிரசங்கம் பண்றதா? ஊழியம்னா பாட்டு ஆராதிக்கிறதா? அது மட்டும் ஊழியம் இல்லை. கணம் பண்ணுவார்னா கணத்துக்கு கர்த்தருக்கு பிரயோஜனமான சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருந்தா தான் கர்த்தர் கணத்துக்குரிய பாத்திரமா மாத்துவாரு. அப்போ முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? முதல்ல வாக்குவாதத்தை நீங்கள் விட வேண்டும். எவைகளை விட வேண்டும்? ஆர்கியூமெண்ட். திஸ் இஸ் நாட் ஃபார் ஆர்கியூமெண்ட் பைபிள். திஸ் இஸ் ஃபார் அக்ரிமெண்ட். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். இது ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு பைபிள் கிடையாது, சபை கிடையாது. பைபிள் அக்ரிமெண்ட் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. ஒரு 3-4 வசனத்தை சம்பவத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். 7-8 வசனம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானாரியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, எனக்கு உனக்கு என் மேய்ப்பருக்கு உன் மேய்ப்பருக்கு வாக்குவாதம் வேண்டாம். நாம் இதில் ஒரு விஷயம் நடுவில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக நாம் சகோதரர்கள். Why argument? ஏன் வாக்குவாதம் பண்ணுறீங்க? ஏன் குடும்பத்தில் நம்ம பிரதர்ஸ் வாக்குவாதம் எதுக்கு? நம்ம சபையில் பிரதர்ஸ் ஏன் வாக்குவாதம் எதுக்கு வாக்குவாதம் பண்ண? நாம் சகோதரர். சொல்லுங்க, நாம் சகோதரர்கள், நாம் சகோதரிகள். வாக்குவாதம் தேவையில்லை. இந்த 13ஆம் வசனத்தை, இந்த 7ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்களேன். ஆபிரகாம் சொல்ற ஒரு காரியத்தில், அக்காலத்தில், சொல்லுங்க, அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில். அப்போ ஆபிரகாம் என்ன சொல்ல வரான்? கிறுக்கு பயல, நான் வீட்டை சுற்றி எல்லாம் சபைக்கு போகாத பிள்ளைகள் தான். அறிவு கட்டவனே, நம்ம பக்கத்து வீட்டில் சத்தம் கேட்கடா, அந்த பிள்ளைகள் புறஜாதியான பிள்ளைகள் தான், இயேசு அறியாத பிள்ளைகள், நம்ம சகோதரர். அப்படின்னா ஆபிரகாம் என்ன சொல்ல வரான்? இயேசு அறியாதவன், ஆண்டவருடைய நாமத்தை தெரியாதவன், உலகத்தான், புறஜாதியான், அவனுக்கு முன்னாடி நம்ம சண்டை போடலாமாடா? கிறுக்கு பயல, நம்ம பிரதர்ஸ்டா, விட்டுட்டு போவண்டா, வாக்குவாதம் பண்ணக்கூடாதுங்கிறார் ஆபிரகாம். மேக்சிமம் ஆஃப் டைம் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே தான் சண்டை போடுறோம்? உலகத்தில். ஆனால் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எனில் பொங்குதே, hallelujah, ace and ratchet, alright, rabakabakabakabakabakabakabak. ஆனா வெளியே இல்ல, நான் யாரு தெரியுமால, இங்க ரிமலவர சந்தரவர ரக்கவர ரக்கவ. ஏய், நீ எந்த ஏரியாவுல இருந்து வந்த? தோத்திரம் செய்யக்கூடாது இல்லப்பா, செய்யக்கூடாது இல்ல. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20-21 வசனம் பாருங்க. 21. ஈசாக்கு
முற்பிதாக்கள் ஆபிரகாமின் துறவை தோன்றான். கேரூரா மேய்ப்பர் அபிமெலேக்கரும் வந்து வாக்குவாதம் சண்டை போடுறான். போங்கப்பா, உங்களோட சண்டை போடுறதுக்கெலாம் நான் ரெடி கிடையாது, விட்டு கொடுத்துட்டான் ஏசேக்கு. அடுத்த வாக்குவாதம் பண்ணுறான், அதையும் விட்டு கொடுக்குறான். சண்டை போட முடியாது, செத்துனா. அடுத்த அவர்கள் வாக்குவாதம் பண்ண வரல, இவன் விட்டு கொடுத்ததுனால கர்த்தர் இவனுக்கு ரெகபோத்தை உண்டாக்கினா. நீங்கள் வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்து பாருங்களேன், உங்கள் பாத்திரம் எந்த நற்கிரியைகளுக்கும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் தேவன் பயன்படுத்துகிறதுமாக கனத்துக்குரிய பாத்திரமா மாறும்போது ரெகபோத்தை கர்த்தர் உண்டாக்குவார். கையை தட்டி அல்லேலூயா. ஏன் வாக்குவாதம் பண்ணக்கூடாதுப்பா? என்ன பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11:16 வாசிச்சு பாருங்க. முக்காடு போடுகிறத பத்தி சபையில பேசிட்டு இதை பத்தின காரியத்தை குறித்து அழகா டீச் பண்ணிட்டு நச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்களேன். 16 ஒருவன் வாக்குவாதம் செய்ய ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள்கிட்ட யாராவது வாக்குவாதம் பண்ண வந்தா நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. எங்க சர்ச்சில் இது வழக்கம் கிடையாது, எங்களுக்கு சொல்லி தரல, போயா அப்படின்னு போயிட்டு இருக்கணும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்களுக்கு வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை. தேவனுடைய சபைக்கு வழக்கம் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வழக்கம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வாக்குவாதம் பண்றது வழக்கம் இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு வாக்குவாதம் பண்றது வழக்கம் இல்லை. நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு வாக்குவாதம் பண்றதுல வழக்கம் இல்லை. ஏன் விட்டு கொடுத்தேன்? என் புறஜாதி பார்க்குறான், ஏன் விட்டு கொடுத்தேன்? சர்ச்சில் இது பழக்கம் இல்லைங்க. பக்கத்தில் சொல்லுங்க, எங்களுக்கு இது பார்க்கல. மவுண்ட் சர்ச்சில் இது பழக்கம் கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு வாக்குவாதம் பண்ணுறது வழக்கம் இல்லை. சில நேரம் சில இக்கட்டான சூழ்நிலையில் போகும்போது நான் எந்த விதத்திலும் ஆர்கியூமெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன். என்னை கர்த்தர் சொல்லதெல்லாம் அமைதியாக மட்டும்தான் இருக்க சொல்லியிருக்கிறார். நான் அமைதியாக இருந்த காலங்களெல்லாம் கர்த்தர் எனக்கு ரெகபோத்தை தான் கொடுத்துருக்கிறாரே தவிர நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுவேன். நான் தேவனுடைய நாமத்தில் உரைத்து தைரியமாக சொல்ல முடியும், ரெகபோத்தை தான் நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. லூக்கா 9:46 பாருங்க. பின்பு தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று எங்கேயோ வாக்குவாதம் வந்துட்டான். அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கும் சீனியர் பாஸ்டருக்கும் சண்டை வந்துருச்சு. இயேசு ரைட் ரெவரண்ட் பிஷப்பு போப்பு உட்காந்துட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் பேதுரு ரைட் ரெவரண்ட். அங்கிட்டு இவனும் பஞ்சாயத்து பண்ணான். யோ போயா, யார் வலசுல யார் இடது பக்கம், ஆத்தாடி பயங்கர பஞ்சாயத்து போட்டாங்க. இயேசு பார்த்தார், ஏண்டா இருக்கீங்க, உங்கள் அநியாயம் தாங்க. போஸ்டிங்க்கு வாக்குவாதம், எவன் பெரியவன் என்று வாக்குவாதம். சர்ச்சில் என்ன பெரியவன் சின்னவன்? எவன் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கோமோ அந்த பாத்திரம் தான் எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரம். அந்த பாத்திரம் தான் கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரம்னு சொல்றாரு. வாக்குவாதம் பண்ற பாத்திரத்தல்ல. வெளியே வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அது மேட்ரு கிடையாது. உள்ள அலையிலேயே சொல்லுங்க. ரோமர் 13:12-14 பாருங்க. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாக இருக்கிறது, அந்தகாரத்தின் கிரியைகள்னு ஒரு லிஸ்ட்டை பவுல் போடுறாரு. எது? இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிட்டு அந்தகாரத்தின் கிரியைகள். அந்தகாரத்தின் கிரியைகளில் ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, இடையில டப்புன்னு வாக்குவாதம்ட்டு போயிட்டார். அப்போ அந்தகாரத்தின் கிரியைகளில் ஒன்று என்னது? ஐயோ வாக்குவாதம். நம்ம சின்ன தப்புன்னு நினைக்கிறோம். எவைகளை விட்டு நம்மளை சுத்திகரிக்கணும்? வாக்குவாதத்தை விட்டு நம்ம சுத்திகரிக்கணும். 1 கொரிந்தியர் 3:3 வாசித்து பாருங்க. பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது, பொறாமையும் வாக்குவாதமும் வேதகங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருக்கிறீர்கள், மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. மாம்சத்துக்குரியவன் மனுஷர் மார்க்கமா நடக்கிறவன் தான் வாக்குவாதம் பண்ணுவான். ஆவிக்குரியவனும் கர்த்தருடைய பிள்ளையும் வாக்குவாதம் பண்ண மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. விட்டு கொடுத்து பழகுங்க, நஷ்டப்பட பழகுங்க. எவைகளை விடணும் சொல்லுங்கப்பா. மத்தேயு 12:19 பாருங்களேன். அவ இயேசுவை பற்றி வேதம் சொல்லுது, வாக்குவாதம் செய்யவும் மாட்டா, கூக்குலிடவும் மாட்டா, அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் கேட்பதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளை சத்தம் வீட்டில் இருந்து அடுத்த வீட்டுக்கு கூட கேட்கக்கூடாது. ஜப சத்தம் கேட்கணும், ஆராதனை சத்தம் கேட்கணும், துதி சத்தம் கேட்கணும், கர்த்தரை உயர்த்துற சத்தம் கேட்கணும், தேவனை மகிமைப்படுத்துகிற சத்தம் கேட்கணும், அந்நிய பாஷை சத்தம் கேட்கணும். கூக்குரல் இடவும் மாட்டார், வீதிகளில்
சத்தம் விட மாட்டார். பேச கர்த்தருடைய பிள்ளை பேசுறதே மெதுவாக பேச பழகணும். வாக்குவாதம் பண்ணதே கிடையாதான் இயேசு. எத்தனை முறை பிலாத்தும் சரி, ஏரோதும் சரி, அந்திப்பாவும் சரி, எத்தனை முறை அவனோட எத்தனை கேள்வி கேட்டாலும் இயேசு ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னா பண்ணியிருக்கலாம்ல. இல்லை பரிசேயர் சதுசேயர்களும் வேத பண்டிதர்களும் ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்தால் ஏசப்பா போயா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஏசப்பா போல மாறுவோம், சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமா. அல்லேலூயா. இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு. சபை அதை செய்யணும். தேவ பிள்ளைகள் ஆண்டவர் அந்த சுத்திகரிப்பு தான் விரும்ப. ஒய் ஆர்கியூமெண்ட்? வி ஹாவ் அக்ரிமெண்ட். நமக்கு ஆர்கியூமெண்ட்டே தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது பவுல் எதை சொல்றார் தெரியுமா? 2 தீமோத்தேயு 15 வாசிக்கிறேன். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாரு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா, சத்திய வசனத்தை நிதானமா பகுத்து போதிக்கிறவனாயும் 15 போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதைப்படி. நீ ஏதோ சர்ச்சைக்கு வந்து கிறிஸ்தவல் பைபிள் வச்சிருக்கிறேன், வசனம் வாசிக்கிறேன், பிரசங்கத்துக்காக பைபிள், சபைக்காக பைபிள், கடமைக்காக வாசிக்கிறேங்கிறதுக்கு மாத்திரம் நீ பைபிளை வாசிக்காத. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனா நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையா இருக்கணும். எவைகளை விடணும்? முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, வாக்குவாதத்தை விட்டுட்டு உன்னை சுத்திகரின்றாரு. ரெண்டாவது எவைகளை விடணும்னு சொல்றாருன்னா, ஆவிக்குரிய அஜாக்கிரதையை நீ விட்டுறணுங்கிறாரு. சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருங்கிறாரு. ஏதோ பைபிள் வாசிக்கிறது கடமைக்கு, சர்ச்சுக்கு போறது கடமைக்கு, இது வந்து ஒழுங்கு, அதுக்காக சர்ச்சுக்கு போகாத, அதுக்காக நீ சபையை தேடாத. எதுக்கு பைபிள் வாசிக்கிற? எதுக்கு கம்யூனியன்ல உட்கார்ற? எதுக்கு பிரசங்கம் கேட்கிற? எதுக்கு நான் ஆராதிக்கிறேன்? எதுக்கு கர்த்தரை தொழுது கொள்றேன்? எதுக்கு நான் காணிக்கை கொடுக்கிறேன்? இது கடமையா ஒரு ப்ரொசீஜரா பண்ணிடாத. தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனா நிறுத்தும்படிக்காக. அப்ப ஆவிக்குரிய ஜாக்கிரதை வேணும். எவைகளை விடணும்? ஆவிக்குரிய அஜாக்கிரதையை விட்டுறணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஜாக்கிரதையா இருக்குமா? எனக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்புங்க. 2 Kings chapter 10 verse 30 வாசிப்போமா? 30 வாசிப்போம். யெகூவை பத்தி ஒரு வார்த்தை போட்டுருக்கு பாருங்களேன். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானது நீ நன்றாய் செய்து. நீ பெர்ஃபெக்ட்டா செய்றப்பா, செம்மையா செய்ற, பக்காவா இருக்கிற. என் இருதயத்தில் இருந்தபடி எல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியால். இவர் தேவன் இருதயத்தில் இருக்கிறதையும் பக்காவா செய்றான். ஆண்டவர் நினைக்கிறத நச்சு நடிக்கிறான். உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். எலியா விட்டத எலிசா, எலிசா விட்டத யெகூ கொன்று போடுவான். தீர்க்க தரிசனம். இப்ப இந்த தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் இருதயம் சந்தோஷப்படுது. யெகூ, என் பார்வைக்கு நீ ரொம்ப செம்மையா இருந்த, ஸ்பிரிச்சுவல் பக்கா, நன்மையானதை செஞ்ச. என் இருதயத்தில் உள்ள இந்த ஆகாப்பு குடும்பத்துக்கு என்னெல்லாம் அந்த பண்ண நினைச்சோமோ அதையும் நீ செஞ்ச. இந்த இயேசபேலை பாரு, என்ன காலி பண்ண, உன்னை கொண்ட காலி பண்ண வச்சேன். உன் சந்ததியில 4ஆம் தலைமுறை வரை ஈட்டிருப்பார்கள். இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட். ஆனா ஆவிக்குரிய காரியத்துல தீர்க்க தரிசனமா ஆசீர்வாதம் வருது. ஆனா 31ஆம் வசனத்தை பாருங்க. 31. ஆனாலும் இதுதான் மேட்ரு. ஆனாலும் யெகூ இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. கவலையே படுறதில்லை. இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின யெரொபெயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை. யெரொபெயாமின் பாவம் சொல்லி 2 ராஜாக்களின் புத்தகத்துல கண்டினியூவா வர்றதை நீங்க வாசிருக்கீங்களா? 1 ராஜாக்களின் புத்தகத்தில் வர்றதை நீங்க வாசிருக்கீங்களா? யெரொபெயாமின் பாவம் என்ன? யெரொபெயாமின் பாவம், அவன் ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி, ஒரு கன்றுக்குட்டியை தானிலும் ஒரு கன்றுக்குட்டியை அங்கு பெத்லகேமில் நிறுத்தி, எருசலேமில் நிறுத்தி, அவர்களை கர்த்தரண்டை திருப்பாமல் விக்கிரக ஆராதனைக்கு திருப்பினான். ஆரோனை போல விக்கிரக ஆராதனைக்கு திருப்பினவன் தான் யெரொபெயாம். அந்த பாவத்தை விட்டு அவன் விலகவே இல்லை. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி ஆகாப்புக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சவன் தான். ஒரு பக்கம் சூப்பர் செம்மையும் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். எவ்ரிதிங் ஓகே. யேசபேலை கொலை செஞ்சு அந்த தேசத்துல ரட்சிப்பை கட்டளையிட்டதான். ஆனா இன்னொரு பக்கம் கவலையே கிடையாது அவனுக்கு.
ஆவிக்குரிய ஜபத்துல கவலை இல்லை, அபிஷேகத்துல கவலை இல்லை, சர்ச்சுக்கு வர்றத குறித்த கவலை இல்லை, பைபிள் வாசிக்கிறத குறித்த கவலை இல்லை, வீட்டுல ஜெபிக்கிறதுல கவலை இல்லை, கர்த்தரை தேடுறதுல கவலை இல்லை, சில காரியத்தை விடவே இல்லை. ஆவிக்குரிய அஜாக்கிரதையை விட்டு விடு. இவைகளை விட்டு விட்டால் உன்னை சுத்திகரித்து கொண்டதும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு பிரயோஜனமான பயன்படக்கூடிய கனத்துக்குரிய பாத்திரமா இருப்பீங்க. பல பேருக்கு என்ன இருக்கு தெரியுமா? ஆவிக்குரிய அஜாக்கிரதை தான் இருக்கு. சண்டே சர்வீஸ்க்கு போறது கிடையாது, இஷ்டத்துக்கு அலையிறது, தாறுமாறா ஓடுற பெண் ஒட்டகம் போல, இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டு கழுதைகளை போல, தன்னிச்சையா விடப்பட்டது போல ஓடுறது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரிய ஜாக்கிரதை நமக்கு எப்போதும் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஜாக்கிரதை இருக்கணும்? ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகும் போது 99 வயது 99 வயது ஆகும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. வயசு மேட்ரே இல்லை. 9 வயசுலையும் கேட்பார், 19 வயசுலையும் கேட்பார், 29 வயசுலையும் கேட்பார், 39 வயசுலையும் கேட்பார், 49 வயசுலையும் கேட்பார், 59லையும் கேட்பார், 69, 79, 80, 99. நீங்கள் 109 வருஷம் ஆனாலும் கர்த்தர் நமக்கு முன்னாடி கேட்குற ஒரு வார்த்தை, உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, தேவனுக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாயிருங்க, ஊழியத்தில் ஜாக்கிரதையாருங்க, தரிசனத்தில் ஜாக்கிரதையாருங்க, ஜபத்தில் ஜாக்கிரதையாயிருங்க, சபைக்கு வருகிறதுல ஜாக்கிரதையாருங்க, குடும்ப காரியத்தில் ஜாக்கிரதையா இருங்கள். மூணாவது டக்குன்னு முடிச்சிருவோம். ஆவிக்குரிய அனுபவத்தில் சில நேரம் இந்த சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைக்கு சொல்லும்போது கிரியையெல்லாம் சூப்பராக தான் இருக்குதுன்னு சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு சர்ச்சை பார்த்துட்டு எபேசு சபையை பார்த்து உன் கிரியை அறிந்திருக்கிறேன், நல்லா தான் இருக்குது, எவ்ரிதிங் ஓகே. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆதியில் இருக்கிற அன்பு தான் உன்ட்ட எப்படி இருக்குது? அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கிரியையெல்லாம் சூப்பராக தான் இருக்குது, ஆவிக்குரிய அஜாக்கிரதை தான் இருக்குது. ஆதி அன்பு இல்லை. ஆதி அன்பு இருந்தால் தான் கிரியை கரெக்டாக இருக்கும். பாட்டு மற்ற அன்பு கூர்வேன் அதிகமாய், அதிகமாகலாம் வேண்டாம். ஆதி அன்புக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஆதி அன்புக்கு திரும்ப. முகத்தை பார்த்து முறைச்சி சொல்லும், ஆதி அன்புக்கு, ஆதி ஜபத்துக்கு திரும்ப. சர்ச்சுக்கு ஆரம்பத்தில் எப்படி வந்தோம் அப்படி வரணும். ஆவிக்குரிய அஜாக்கிரதையை விட்டு உங்கள் பாத்திரங்களை சுத்திகரிங்க. எஜமானுக்கு பயனுள்ள கனத்துக்குரிய பாத்திரம். கடைசியாக சொல்கிறேன், 2 தீமோத்தேயு 2:15. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. அவைகளால் கள்ள போதர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். வீண் டாக்கிங், அன்வான்டட் டாக்கிங், சீர்கேடான வீண் பேச்சு. சொற்களின் மிகுதினால் என்ன இராமல் போகாதா? ஆமாம். கொஞ்ச நேரம் நீங்கள் பேசி பாருங்க, காசிப்பு வந்துடும். கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, அடுத்தவங்களை பற்றி கிண்டல் பண்ணுறது வந்துடும். கொஞ்ச நேரம் நீங்கள் பேசி பாருங்க, அடுத்தவங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்ச நேரம் அதிகமாக பேசி பாருங்க, அப்படின்றவீங்க, அவங்கள அற்பமாக எண்ணிடுவீங்க. இதுக்குதாகத்தான் வீண் பேச்சுக்கு விலகி இருங்கள். எவைகளை விட்டு நீங்கள் உங்களை சுத்திகரிக்கணும்? வீண் பேச்சுக்கு விலகி இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் போது எபேசியர் 4:29 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான என்ன வார்த்தையா? நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. அப்ப நீங்க பேசுறதெல்லாம் என்ன உண்டாகணும்? பிரயோஜனம் உண்டாக பேசணும், பக்தி விருத்தி உண்டாக பேசணும். நீங்க பேசி ஒரு ஆள் விசுவாசத்தை கெடுத்துடக்கூடாது. நீங்க பேசி ஒரு ஆளை ஜெபம் பண்ணாம விட்டுறக்கூடாது. ஜெபம் பண்றவன் ஜெபிக்காம போயிடக்கூடாது. நீங்க பேசி ஒரு ஆளை சர்ச்சுக்கே சில ஆளை அனுப்பி விட்டுருவாங்க. உங்க பேச்சு அடுத்தவங்க பக்தி விருத்தி உண்டாக்க பண்ணணும். 1 கொரிந்தியர் 8:1 பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, அறிவு இருமாப்ப உண்டாக்கும், ஆனா அன்பு தான் எதை உண்டாக்குமா? அப்ப எப்படி பேசணும்? அன்போட பேச. அறிவு பேச்சை விட எந்த பேச்சு அதிகமா இருக்கணும்? அன்பா பேசணும், அன்பா விசாரிக்கணும். வேகமா ஸ்கூல் விட்டாச்சு, பெல் அடிச்சாச்சுன்னு கதவு திறந்து பாஞ்சிடப்படாது. வெயிட் பண்ணி, நல்லா இருக்கீங்களா, போன வாரம் பார்க்கலையே, எங்க போனீங்க,
கஷ்டமா? சர்ச்சுக்கு வராமல் போனீங்களே, என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபக்குறிப்பு இருக்கா? ஏதாவது கஷ்டப்படுறீங்களா? சொல்லுங்க. முகம் என் வாடி இருக்கு, 2 வாரம் உங்களை பார்க்கலையே. நான் இங்கே மேடையில் நிற்கிறேன்ல, நான் இப்படி பார்வையிலேயே எந்த இடத்துல யார் வரலன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஏசப்பா, இந்த ஊழியக்காரங்களா எங்களுக்கு கொடுத்தா அது கிருபை, எனக்கு தெரிஞ்சிடும். நான் உள்ளே நடந்து வரேன்னாலே டக்கு டக்குன்னு சொல்லுவேன், ஏன் இவங்க வரல, போன வாரம் வரல, இந்த வாரம் ஏன் வரல, எனக்கு கேளுங்க, டக்குன்னு கேட்பேன். எதுக்குன்னா நம்ம ஏக்கம் அது இருக்கணும். உங்களுக்கு அப்படி இருக்கணும். சர்ச்சில் அன்போடு விசாரிக்கணும், ஒரு பாரத்தை ஒரு சுமக்கணும். வீண் பேச்சு பேசாதீங்க. பேச வந்தால் கட் பண்ணுங்க, அந்த உறவே தேவையில்லை உங்களுக்கு. அன்வான்ட் வீண் பேச்சுக்கு விலகிருங்கள். 1 கொரிந்தியர் 14:3 பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்க பேசுகிறான். 4ஆம் வசனம், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்போ நீங்கள் அதிகமாக பேச வேண்டியது அந்நிய பாஷையில் பேசினா உங்களுக்கு பக்தி விருத்தி, ஆவிலே நிரம்பி இருக்கணும். பக்தி விருத்தி சபையில் பேசும்போது அது மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வேகமாக முடிச்சு வாசிப்போம். நான் யோக்கியன் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று. எத்தனை வசனம் அது? 12. 2 கொரிந்தியர் 12:19. நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? இல்லை, நான் யோக்கியன்னு பேசலை, தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவரே, சகலத்தை உங்கள் பக்தி விருத்திக்காகவே செய்கிறோம். எதுக்கு பேசணும்? பக்தி விருத்தி உண்டாக பேசணும். யோக்கியன்னு பேசலை, நான் பர்ஃபெக்ட்னு பேச விரும்பலை. பேசுறது கிறிஸ்துவுக்குள் பேசணும். அந்த பேச்சு சகலத்தையும் உங்களுக்கு பக்தி விருத்தியாக இருக்கணும். அதுக்கு தான் பேசணும். வீண் பேச்சை பேசக்கூடாது, அன்வான்ட் டாக்கிங் பேசக்கூடாது. தேவையில்லாத பேச்சை பேசிட்டு, காசிப்பை பேசிட்டு, குறைய பேசிட்டு, அடுத்தவங்களை நியாயம் தீர்த்து பேசிட்டு என்னத்தை செய்ய போறீங்க? எவைகளை விடணும்? வாக்குவாதத்தை விடுங்க. எவைகளை விடணும்? ஆவிக்குரிய அஜாக்கிரதையை விடுங்க. எவைகளை விடணும்? வீண் பேச்சுக்களை விடுங்க. இதெல்லாம் விட்டீங்கன்னா உங்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட்டதும் புரோஜனமான கணத்துக்குரிய பாத்திரமாம் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவா. உங்களை நிரப்பி உங்களை திருப்தியாக்குவா. உங்களை அநேகருக்கு திருப்தியாக மாற்றுவா. முழங்கள் படியிடுவோம்.